வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு தாய்லாந்து ஐக்கிய அரபு அமீரகம் நிதி உதவி. வெளிநாட்டு நிதியை ஏற்க முடியாது என மத்திய அரசு அதிரடி முடிவு. அரசு பள்ளிகளுக்கு சத்துணவு முட்டை வாங்க புதிய முறை அறிமுகம். தமிழகத்தை 6 மண்டலமாக பிரித்து வருடத்திற்கு 2 முறை டெண்டர் விடப்படும் என அறிவிப்பு. பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாகும் பெண் காவலர்களுக்கான விசாகா கமிட்டி. ஐஜி மீது பெண் காவல் அதிகாரியின் பாலியல் புகார் குறித்து நாளை விசாரணை தொடக்கம் என தகவல். அதிதீவிர இயற்கை பேரிடராக அறிவிக்கப்பட்ட கேரளாவுக்கு குவியும் நிவாரண நிதி. துறை வாரியாக நிவாரணப் பொருட்கள் அனுப்பும் பணியில் மத்திய அரசு தீவிரம். சமூக வலைதளங்களில் ஆதார் விவரங்களை யாரும் பகிர வேண்டாம். தவறாக பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாக ஆதார் நிறுவனம் எச்சரிக்கை. கேரளாவுக்கான வெளிநாட்டு நிதி உதவியை ஏற்க முடியாது என மத்திய அரசு அதிரடியாக மறுத்துள்ளது. மழை வெள்ளத்தால் கேரள மாநிலத்தில் கடும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் நிவாரண உதவியாக மத்திய அரசு 600 கோடி ரூபாய் அறிவித்துள்ளது. மேலும் பல்வேறு மாநில அரசுகள் மட்டுமின்றி அரசியல் கட்சிகள், தனியார் அமைப்புகள் ஆகியவையும் நிவாரணம் வழங்கி வருகின்றன. அந்த வகையில் கேரளாவுக்கு நிவாரண உதவி செய்ய போவதாக தாய்லாந்து அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் இயற்கை பேரிடர் காலங்களில் வெளிநாடுகள் அளிக்கும் நிதியை ஏற்கக்கூடாது என கடந்த 2004ஆம் ஆண்டு கொள்கை முடிவு எடுத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதன்படி தாய்லாந்து அரசின் நிவாரண நிதியை ஏற்கப் போவதில்லை என அந்நாட்டுக்கான இந்திய தூதர் சாம் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். இதனால் கேரளாவிற்கு வெளிநாட்டு நிதிகள் பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. ஏற்கனவே ஐக்கிய அரபு அமீரகம் கேரளாவிற்கு 700 கோடி ரூபாய் நிவாரண நிதி அறிவித்துள்ள நிலையில் அந்த நிதியை இந்திய அரசு பெற்றுக்கொள்ளுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதேபோல் கத்தார், மாலத்தீவுகள் ஆகிய நாடுகளும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மாநிலத்திற்கு நிவாரண நிதி அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பள்ளிகளுக்கு சத்துணவு முட்டை வாங்குவதில் தமிழக அரசு புதிய நடைமுறையை அறிமுகப்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு வாரத்தில் 5 நாட்கள் முட்டை வழங்கப்படுகின்றது. அதேபோல் அங்கன்வாடி பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளுக்கு வாரத்தில் 3 நாட்கள் முட்டை வழங்கப்படுகின்றது. இதன் மூலம் தமிழகம் முழுவதும் சுமார் 54 லட்சம் குழந்தைகளும் மாணவ மாணவிகளும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த முட்டைகள் விநியோகம் செய்யும் பணிகளை கடந்த சில ஆண்டுகளாகவே நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டை சேர்ந்த கிறிஸ்டி ஃப்ரைட் நிறுவனம் மேற்கொண்டு வந்தது. இந்நிறுவனம் முட்டை கொள்முதல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து புகார்கள் எழுந்தன. இதையொட்டி வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் அந்நிறுவனம் 100 கோடி ரூபாய் அளவிற்கு வரி ஏய்ப்பு செய்தது தெரியவந்தது. இந்நிலையில் கடந்த கல்வியாண்டுக்கு தேவையான முட்டை கொள்முதலுக்கு விடப்பட்டிருந்த டெண்டர் கடந்த ஜூலை 31ஆம் தேதியோடு முடிவுக்கு வந்தது. இந்த கல்வியாண்டிற்கான முட்டை வாங்குவதில் புதிய டெண்டர் முறையை தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது. அதன்படி மாநில அளவிலான டெண்டர் ரத்து செய்யப்பட்டு மண்டல அளவிலான டெண்டர் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் 6 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு முட்டை டெண்டர் விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இனி வருடத்திற்கு 2 முறை டெண்டர் விடப்படும். மேலும் 1 முறை விடப்படும் டெண்டர் 6 மாதங்களுக்கு மட்டுமே நடைமுறையில் இருக்கும் என்றும் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஐஜி மீதான பாலியல் குற்றச்சாட்டை விசாரிக்கும் விசாகா கமிட்டி முதல் கூட்டம் நாளை நடைபெறும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக காவல்துறையில் பெண் காவலர்களுக்கு ஏற்படும் பாலியல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்க கடந்த சில நாட்களுக்கு முன்பு விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டது. இந்நிலையில் ஐஜி அந்தஸ்தில் உள்ள உயர் அதிகாரி மீது பெண் காவல் அதிகாரி ஒருவர் பாலியல் புகார் கொடுத்தார். இதுகுறித்து விசாரிக்க கூடுதல் டிஜிபி சீமா அகர்வால் தலைமையிலான விசாகா குழு அமைக்கப்பட்டது. இதில் கூடுதல் டிஜிபி அருணாச்சலம், காஞ்சிபுரம் சரக டிஐஜி தேன்மொழி, ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி சரஸ்வதி, டிஜிபி அலுவலக மூத்த நிர்வாக அதிகாரி ரமேஷ் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டனர். இதனிடையே பெண் காவல் அதிகாரி கொடுத்த புகாரை விசாரிக்க உள்ள விசாகா குழு நாளை கூடுகின்றது. இதில் விசாரணையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது குறித்து ஆலோசனை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நடப்பாண்டில் மேட்டூர் அணை முழு கொள்ளளவான 120 அடியை 3வது முறையாக எட்டியுள்ள நிலையில் கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. கேரளம் மற்றும் கர்நாடகாவில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக கர்நாடக அணைகள் நிரம்பி உபரிநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இதனால் மேட்டூர் அணை கடந்த மாதம் 23ஆம் தேதியும் கடந்த 11ஆம் தேதியும் நிரம்பியது. அதன் பின்னர் நேற்று இரவு 3வது முறையாக முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியது.
இதனிடையே கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு குறைக்கப்பட்டுள்ளது. கேஆர்எஸ் அணையிலிருந்து நீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ளது. இதேபோல் கபினி அணையிலிருந்து 20,000 கனஅடி நீர் மட்டுமே திறக்கப்படுவதால் தமிழகத்திற்கு வரும் நீரின் அளவு படிப்படியாக குறைந்துள்ளது. தற்போது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 75,000 கனஅடி நீர் வந்து கொண்டிருக்கின்றது. அணையிலிருந்து வினாடிக்கு 75,800 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. அணையின் நீர்மட்டம் 120.21 அடியாகவும் நீர் இருப்பு 93.80 டிஎம்சியாகவும் உள்ளது. இதேபோல் ஒகேனக்கலுக்கு வரும் நீரின் அளவு 1,75,000 கன அடியிலிருந்து 60,000 கன அடியாக குறைந்துள்ளது. எனினும் பாதுகாப்பு கருதி ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கம் விதிக்கப்பட்ட தடை 45 நாளாக நீடிக்கப்பட்டுள்ளது. திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளை செம்மொழி திருநாளாக உலகத் தமிழர்கள் கொண்டாட வேண்டும் என கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். சென்னை மெரினாவில் உள்ள கருணாநிதியின் நினைவிடத்தில் கவிஞர் வைரமுத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதேபோன்று மலேசிய எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் மற்றும் மலேசிய எழுத்தாளர்களும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த வைரமுத்து ஸ்டாலின் தலைவராக இருந்து வழி நடத்துவார் என்று மக்கள் நம்புவதாக தெரிவித்தார். பாரத ரத்னா விருதுக்கு முழுமையான தகுதியுடையவர் கருணாநிதி என்றும் இதை இந்திய அரசு உணரும் எனவும் வைரமுத்து கூறினார். பாரத ரத்னாவுக்கு முற்றும் தகுதியானவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை மத்திய அரசே உணரும் என்பது என் எண்ணம். கலைஞரின் லட்சியங்கள், கலைஞரின் உழைப்பு, கலைஞரின் பேரன்பு மூன்றும் கொண்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் தலைவராக இருந்து வழிநடத்துவார் என்று நாடு நம்புகிறது. நானும் வாழ்த்துகிறேன். மலேசிய தமிழர்களுக்கு தொப்புள் கொடியாக திகழ்ந்தவர் திமுக தலைவர் கருணாநிதி என்று மலேசிய எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் தெரிவித்தார். 6வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மலேசியாவில் நடைபெற்ற போது கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கவில்லை. ஆனாலும் அங்கு வருகை புரிந்தார். அவருடைய அந்த வருகையின் பொழுது மலேசியாவில் தமிழ் மீண்டும் ஒரு எழுச்சி பெற்றது. அந்த எழுச்சி இன்றளவுக்கும் அங்கு நீடிக்கின்றது. அவருடைய தமிழ்தான் எங்களுக்கும் அவருக்குமான தொப்புள் கொடி உறவாக இருக்கின்றது. மும்பை அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மும்பை பரேல் பகுதியில் உள்ள ஹிண்ட்மதா திரையரங்கம் அருகே கிறிஸ்டல் டவர் என்ற அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்நிலையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் வந்த தீயணைப்பு வீரர்கள் விரைந்து செயல்பட்டு தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே அடுக்குமாடி கட்டிடத்தின் உள்ளே சிக்கி இருப்போரை கிரேன் இயந்திரங்கள் மூலம் மீட்கும் பணியும் மேற்கொள்ளப்பட்டது. தீ விபத்தில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். மூச்சு திணறல் மற்றும் தீயில் கருகிய நிலையில் மீட்கப்பட்ட சுமார் 20 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. சமூக வலைதளங்களில் ஆதார் விவரங்களை யாரும் பகிர வேண்டாம் என ஆதார் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. இது தொடர்பாக ஆதார் நிறுவனம் விடுத்துள்ள செய்தியில் ஆதார் எண் என்பது வெளிப்படையாக பகிரக்கூடியது அல்ல என்று விளக்கம் அளித்துள்ளது. தேவையான இடங்களில் மட்டுமே ஆதாரை பயன்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஆதார் அட்டையில் பாதுகாப்பு அம்சங்கள் இருப்பதால் குளறுபடி செய்ய முடியாது என்றாலும் சிலர் தவறாக பயன்படுத்த வாய்ப்புள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. ஆதார் எண் என்பதும் பொது இடங்களில் பகிரக்கூடியது அல்ல என்றும் பான், டெபிட் மற்றும் கிரெடிட் கார்டு உள்ளிட்டவைகள் இணைக்கப்படாமல் இருந்தாலும் ஆதார் எண்களை பகிர வேண்டாம் என ஆதார் நிறுவனம் கேட்டுக்கொண்டுள்ளது. ஆதார் அட்டையின் மூலம் ஒருவரின் வங்கிக் கணக்கை மற்றொருவர் பயன்படுத்த வாய்ப்பு உள்ளதாகவும் எச்சரித்துள்ளது. கோதாவரி அருகே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியரை நிர்வாணப்படுத்தி தெருவில் அழைத்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திர மாநிலம் மேற்கு கோதாவரி அருகே ஏலூர் பகுதியில் உள்ள பள்ளியில் ஏராளமான மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் ஆங்கில ஆசிரியர் ராம்பாபு மாணவியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பாக பெற்றோரிடம் அவர் புகார் தெரிவித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் கிராம மக்களை திரட்டி ஆசிரியரை சரமாரியாக தாக்கி உள்ளனர். அத்துடன் அவரை நிர்வாணப்படுத்தி வீதியில் ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது.
திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தக்கார் இரா கண்ணன் ஆதித்தன் சார்பில் 12 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு மாலை முரசு நிர்வாக இயக்குநரும் திருக்கோவிலின் தக்காருமான இரா கண்ணன் ஆதித்தன் 12 லட்சம் ரூபாய் மதிப்பில் 40 சிசிடிவி கேமராக்களை உபயமாக வழங்கினார். இந்த கேமராக்கள் கோவில் உள்ள சிலைகள், சுவாமி நகைகள், உண்டியல் போன்றவற்றை பாதுகாக்கும் வகையிலும், பணியாளர்கள் ஒழுங்குமுறையை கண்காணிக்கவும், பக்தர்கள் பாதுகாப்பு மற்றும் இதர குற்ற நடவடிக்கைகளை தடுக்கும் வகையிலும் கோவிலின் உள்பகுதி மற்றும் வெளிப்பகுதிகளில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இதனை தக்கார் இரா கண்ணன் ஆதித்தன் சார்பில் கால்நடைத்துறை முன்னாள் உதவி இயக்குநர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர் பாரதி, இந்து முன்னணி மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார், குமரேச ஆதித்தன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். திருவெரும்பூர் அருகே பெல் நிறுவனத்திற்கு சொந்தமான பள்ளியின் கடைநிலை ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். திருவெரும்பூர் அருகே உள்ள பெல் நிறுவனத்தின் வளாகத்தில் RSK மேல்நிலைப் பள்ளி செயல்படுகின்றது. இந்த பள்ளியில் கடந்த 2005ஆம் ஆண்டு கடைநிலை ஊழியர்களாக பணியில் சேர்ந்தவர்கள் தற்போது வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என கூறப்படுகின்றது. மேலும் அவர்களுக்கான தொழிலாளர் வைப்பு நிதியும் செலுத்தாமல் பள்ளி நிர்வாகம் மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்துள்ளது. இதையடுத்து தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி கடைநிலை ஊழியர்கள் சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது. 2005 RSK ஸ்கூலில் வந்து வேலைக்கு சேர்ந்தேன். இப்போ இந்த பணி நியமனம் செய்யும்போது 2 வருஷம் ஆச்சுனாக்கா நாங்கள் BHL பேசி உங்களுக்கு ஆர்டர் வாங்கி தரோம், அது வரைக்கும் நீங்கள் டெம்பரரியாக தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய்க்கு நாங்கள் வேலைக்கு சேர்ந்தோங்க. ஆனால் PH நிர்வாகம் அதை மறுத்துருச்சு. எங்களுக்கு வேறு வழி தெரியலங்க. அதனால் நாங்கள் தொழிலாளர் ஒரு 10 பேர், அதாவது 5 வருஷம் 6 வருஷம் 10 வருஷம் 14 வருஷம் முடிஞ்சவங்க ஒரு 10 பேர் இருக்கிறோம். எங்களை வந்து பணி நியமனம் பண்ண சொல்லி தாழ்மையோடு கேட்டோம். கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனம் திருடி வந்த தன்சீர் என்பவரை தமிழக போலீசார் கைது செய்துள்ளனர். கோவை, போத்தனூர், உக்கடம் உள்ளிட்ட பகுதிகளில் இருசக்கர வாகனம் திருடு போகும் சம்பவம் அடிக்கடி நிகழ்ந்து வருகின்றது. இந்நிலையில் பொள்ளாச்சி அருகே நல்லூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டுள்ளதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. விரைந்து சென்ற போலீசார் வழிப்பறியில் ஈடுபட்ட நபரை கைது செய்தனர். விசாரணையில் அவர் கேரளாவை சேர்ந்த தன்சீர் என்பதும் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருசக்கர வாகனம் திருடி வந்ததும் தெரியவந்தது. அவரிடம் இருந்து 6 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்த போலீசார் தன்சீரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கோவை சிறையில் அடைத்தனர். வெள்ள நிவாரண நிதியாக கேரளாவுக்கு அறிவிக்கப்பட்ட 600 கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் மோடி அறிவித்த ரூபாய் 500 கோடி, உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்த ரூபாய் 100 கோடி என மொத்தம் 600 கோடி ரூபாய் கேரளாவுக்கு வழங்கப்பட்டுவிட்டதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் மத்திய உணவு வழங்கல் துறை சார்பில் கேரளாவுக்கு 89,540 மெட்ரிக் டன் அரிசியும் 100 மெட்ரிக் டன் அளவுக்கு பருப்பு வகைகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும், பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் சார்பில் 3,20,000 எரிவாயு சிலிண்டர்களும் 2,20,000 ரெகுலேட்டர்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும், இதேபோன்று ரயில்வே சார்பில் 24 லட்சம் லிட்டர் குடிநீர் கேரளாவுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும், பேரிடரால் சேதமடைந்த செல்போன் டவர்களை சீரமைப்பு பணிகள் தொலைத்தொடர்புத்துறை சார்பில் 94% நிறைவடைந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய சுகாதாரத்துறை சார்பில் 3 கோடி குளோரின் மாத்திரைகளும் 30 டன் ப்ளீச்சிங் பவுடரும் 1,76,000 சானிட்டரி பேட்களும் கேரளாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும், கேரளாவுக்கு அனுப்பப்படும் நிவாரணப் பொருட்கள் மீதான அனைத்து வரிகளையும் மத்திய நிதித்துறை நீக்கியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவிற்கு தமிழக ஆளுநர் தனது 1 மாத சம்பளத்தை நிவாரண நிதியாக வழங்கியுள்ளார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததால் கேரளாவின் பல்வேறு இடங்களில் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டது. இதனால் ஏராளமான வீடுகள், குடியிருப்புகள் சேதமடைந்தன. வீடுகளை இழந்தவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மாநிலம் முழுவதும் மீட்புப் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகின்றது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள், ஐக்கிய அமீரகம், கத்தார் உள்ளிட்ட வெளிநாடுகளும் உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இந்நிலையில் கேரளாவிற்கு நிவாரண நிதியாக தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தனது 1 மாத சம்பளத்தை வழங்கியுள்ளார். இதனிடையே ஆந்திராவிலிருந்து கேரளாவிற்கு 54 மெட்ரிக் டன் அரிசி மற்றும் நிவாரணப் பொருட்களை கொண்டு செல்லும் லாரிகளை ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கொடியசைத்து அனுப்பி வைத்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள கேரளாவுக்கு வெள்ள நிவாரண நிதியாக 1 கோடியை தேசியவாத காங்கிரஸ் கட்சி அளித்துள்ளது.
மேலும் கேரளாவில் ஏற்பட்டுள்ள இயற்கை சீற்றத்தை மத்திய அரசு தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் எனவும் கேரளாவுக்கு கூடுதலாக நிதி ஒதுக்க வேண்டும் எனவும் அக்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் படிக்கும் 9ஆம் வகுப்பு மாணவனான ஜெயசூர்யா கேரளாவுக்கு நிவாரண நிதியாக 10,000 ரூபாயை அம்மாநில முதலமைச்சர் நாராயணசாமியிடம் வழங்கினார். தனக்கு காது கேட்கும் கருவி வாங்க வைத்திருந்த பணத்தை வழங்கிய மாணவனை நாராயணசாமி பாராட்டினார். இதேபோன்று தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தேனி, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழக மாவட்டங்களிலிருந்து கேரளாவிற்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. காங்கிரஸ் சார்பில் தமிழகம் முழுவதும் நிவாரணப் பொருட்கள் வசூல் செய்யப்பட்டு கேரளாவுக்கு அனுப்பப்படும் என திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கும் பணி தென்சென்னை காங்கிரஸ் தலைவர் கராத்தே தியாகராஜன் தலைமையில் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் கலந்து கொண்டு சென்னை பாண்டி பஜார் பகுதியில் உள்ள மக்களிடம் நிவாரணப் பொருட்களை பெற்றுக் கொண்டார். இதில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசர் தமிழக காங்கிரஸ் மற்றும் அறக்கட்டளை சார்பில் நிவாரண நிதி, எம்எல்ஏக்களின் 1 மாத சம்பளம், முன்னாள் எம்பிக்களின் 1 மாத பென்ஷன் பணம் ஆகியவை கேரளாவிற்கு நிவாரணமாக கொடுக்கப்படும் என்று கூறினார். மேலும் தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் நிர்வாகிகள் நிவாரணப் பொருட்களை திரட்டி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நம்முடைய பக்கத்து மாநிலமாக இருக்கிற கேரள மாநில சகோதர சகோதரியுடைய துயரத்தில் பங்கேற்கிற விதத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் 10 லட்சம், காங்கிரஸ் அறக்கட்டளையின் சார்பில் 10 லட்சம், சட்டமன்ற உறுப்பினர்கள் 1 மாத சம்பளம், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், முன்னாள் எம்பிக்கள், எம்எல்ஏக்களுடைய 1 மாத பென்ஷன், இதெல்லாம் சேர்த்து பணமாக அனுப்பப்பட இருக்கிறது. அரிசியோ, கோதுமையோ, ஆடைகளோ, துணிமணிகள், பெட்ஷீட்டு, கைலி, மருந்துகள், குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள், இப்படி எல்லாம் தமிழ்நாடு முழுதும் எல்லா இடங்களிலேயும் இந்த மாதிரி வசூல் செய்யப்படுகிறது. சத்தீஸ்கரில் உருவாக்கப்பட உள்ள புதிய தலைநகருக்கு முன்னாள் பிரதமர் வாஜ்பேயின் நினைவாக அடல் நகர் என பெயர் சூட்டப்படும் என அம்மாநில முதல்வர் ரமன் சிங் தெரிவித்துள்ளார். ராய்ப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் நினைவாக சத்தீஸ்கரின் 22 மாவட்ட தலைநகரங்களிலும் சிலை நிறுவப்படும் என்று தெரிவித்தார். ராய்ப்பூரின் அருகே புதிதாக உருவாக்கப்படும் தலைநகருக்கு அடல் நகர் என பெயர் சூட்டப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் போக்ரானில் அணுகுண்டு சோதனை நடத்தியதன் நினைவுகளாக சத்தீஸ்கர் ஆயுதப்படையின் ஒரு பிரிவு போக்ரான் பட்டாலியன் என்று அழைக்கப்படும் என்றும் ரமன் சிங் குறிப்பிட்டார். இதேபோல் பிலாஸ்பூர் பல்கலைக்கழகம், ராஜ்நந்த்கான் மருத்துவக் கல்லூரி, மார்வா அனல்மின் நிலையம் ஆகியவற்றுக்கும் வாஜ்பேயி பெயர் சூட்டப்படும் என்றும் ரமன் சிங் தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 413 கிலோ செம்மரக்கட்டைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையிலிருந்து ஹாங்காங்கிற்கு செல்லும் விமானத்தில் தேக்கு மர அலங்கார பொருட்கள் என்று குறிப்பிடப்பட்ட பார்சல் வந்தது. இதனை கண்ட சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்ததில் செம்மரக்கட்டைகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 413 கிலோ செம்மரக்கட்டைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தியது யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓணம் பண்டிகை முன்னிட்டு கன்னியாகுமரி உள்ள தனியார் கல்லூரியில் மாணவிகள் அத்தப்பூ கோலமிட்டு ஊஞ்சலாடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கேரள மக்களின் வசந்த விழா என்று அழைக்கப்படும் ஓணம் பண்டிகை வருகிற 25ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவிகள் விதவிதமாக அத்தப்பூ கோலமிட்டனர். தொடர்ந்து அவர்கள் ஊஞ்சலாடியும் நடனமாடியும் கொண்டாடினர். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரளாவிற்கு 15 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாணவிகள், ஆசிரியர்கள் வழங்கினர். கேரளால ஃப்ளட் வந்தனால ரொம்ப பெரிய அழிவு, நிறைய பொருட்கள், உயிர்கள் சேதாரமா இருக்கு. இப்போ நாங்க எதுக்கு என்ன நோக்கத்தோட கொண்டாடுறோம்னா, அந்த கேரளாவில் உள்ள மக்கள் திரும்பி பழைய சூழ்நிலைக்கு வர்றதுக்காக நாங்க இந்த ஓணத்தின் மூலமா ஒரு உறுதிமொழி எடுத்து எங்களால முடிஞ்ச ஹெல்ப் அவங்களுக்கு செய்யறதுக்காக நாங்க இந்த ஓணம் ஃபங்க்ஷனை கொண்டாடுறோம். திருப்பூர் அருகே எண்ணெய் ஆலைகள் மற்றும் குடோன்களில் ஆய்வு செய்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் 1.5 டன் கடற்படை எண்ணெயை பறிமுதல் செய்தனர்.
திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட எண்ணெய் ஆலைகள் மற்றும் குடோன்கள் அமைந்துள்ளன. அவற்றில் சில ஆலைகளில் கலப்பட உணவு எண்ணெய் தயாரிப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட ஆலைகள் மற்றும் குடோன்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். அப்போது அழகாபுரி நகர் மற்றும் சுண்ணாம்பு காட்டு வலசு ஆகிய பகுதியில் உள்ள ஆலைகளில் கலப்பட எண்ணெய் தயாரிப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து 1.5 டன் எண்ணெயை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சுண்ணாம்பு காட்டு வலசு பகுதியில் உள்ள உரிய அனுமதியின்றி செயல்பட்ட ஆலையை மூடி சீல் வைத்தனர். வெள்ளைக்கோயில் அட்ரஸில் இங்கே பேக்கெட் ஆயில் பேக்கெட் பார்த்தீங்கன்னா சுகுணா கோல்டு, கிரீன் கோல்டு அப்படிங்கிற சன்ஃப்ளவர் ஆயில் பேக்கெட்டுகளும், திருப்பதி கடலை எண்ணெய் மற்றும் ஜெயகருடா கடலை எண்ணெய் என்ற பிராண்டுகளில் கிட்டத்தட்ட சுமார் ஒரு 2 to 2.5 லட்சம் மதிப்புள்ள இந்த எண்ணெய்களை பறிமுதல் செய்து உணவு மாதிரி எடுக்கப்பட்டு உணவு பாப்பாயிற்கு அனுப்பப்பட உள்ளது. உணவு பாப்பாயின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த நிறுவனத்தின் மீது அவர்கள் மீது சட்ட ரீதியான வழக்கு தொடரப்படும். ஆம்பூர் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாய் கொள்ளையடித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாச்சார்குப்பம் சர்ச் வீதியை சேர்ந்தவர் வனிதா. இவர் தற்போது தனது குழந்தைகளுடன் பெங்களூரில் வசிக்கிறார். இந்நிலையில் நாச்சார்குப்பத்தில் உள்ள அவரது வீட்டின் பூட்டை உடைத்த மர்ம நபர்கள் பீரோவில் இருந்த 20 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இதுகுறித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள ஆம்பூர் கிராமிய காவல் நிலைய போலீசார் கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பாரதிதாசன் தெருவில் உள்ள நாகராஜ் என்பவருக்கு சொந்தமான உணவுப் பொருட்கள் மொத்த விற்பனை கடையை உடைத்த மர்ம நபர்கள் அங்கிருந்த 1.5 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்துச் சென்றனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். குழந்தைகளை பாதுகாக்கும் வகையில் நமது கடமை என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளதாக லதா ரஜினிகாந்த் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா சாலை உள்ள மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அலுவலகத்தில் ஸ்ரீதயா ஃபவுண்டேஷன் சார்பில் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. லதா ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஐஸ்வர்யா தனுஷ், சௌந்தர்யா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய லதா ரஜினிகாந்த் நமது கடமை என்ற அமைப்பின் மூலம் குழந்தைகள் குறித்து தாய்மார்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று கூறினார். பீஸ் ஃபார் சில்ட்ரன் அப்படின்ற இந்த இனிஷியேட்டிவ், அதாவது குழந்தைகளை பாதுகாப்போம், அவர்களுக்கு அமைதியை உருவாக்குற ஒரு உலகத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. இது எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு கம்யூனிட்டியாக ஒன்றா சேர்ந்து பண்ண வேண்டிய விஷயம். அதற்கான முயற்சி தான் பீஸ் ஃபார் சில்ட்ரன். இந்த ப்ரோக்ராமை நாங்கள் எப்படி கொண்டு போய் ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மார்க்கும் சேர்க்க போகிறோன்றதுல தான் நாங்கள் இப்போ வேலை பண்ணிகிட்ருக்கோம். பெரம்பலூர் அருகே பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த இளம்பெண் மர்மமான முறையில் மரணமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் பாங்கா மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பிலிப் தாஸ். இவர் பெரம்பலூர் அருகே கல்பாடி பிரிவு சாலை பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் ஊழியராக வேலை பார்த்து வருகிறார். அதே பகுதியில் உள்ள வாடகை வீட்டில் தனது மனைவி புஷ்பா குமாரியுடன் வசித்து வந்தார். கணவன் மனைவி இருவருக்கும் இடையே அவ்வப்போது தகராறு நடந்து வந்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் நேற்று புஷ்பா குமாரி வீட்டில் தூக்கில் தொங்கியபடி மர்மமான முறையில் இறந்து கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த மருவத்தூர் காவல் நிலைய போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.